ஹே காய்ஸ், நான் கோகுல். வினேஷ் போகத் அவர்கள் எங்க இந்த ஒலிம்பிக்ஸ்ல வந்து மல்யுத்த போட்டியில கோல்டு அடிச்சிருவாங்க அப்படிங்கிற ஒரு பயம் யாருக்குன்னு பார்த்தோம்னா, இந்த இந்தியாவுக்கு எதிராக சதி செய்யக்கூடிய நபர்களுக்கு. என்ன கோகுல், இந்தியாவுக்கு எதிராக சதி செய்யக்கூடிய நபர்கள் என்று எதையோ பேசுற அப்படின்னு நீங்க என்ன பார்த்து கேட்டீங்கன்னா ஒண்ணு இல்ல. ஸோ இது சம்பந்தப்பட்ட நிறைய வீரர்கள் வந்து பேசியிருக்காங்க. அதனாலதான் சொல்றேன், இந்த மேட்ரு வந்து ஒரு சரியாக தான் இருக்கும் அப்படிங்கிற ஒரு விஷயத்துல எனக்கு கொஞ்சம் அனுமானம் என்பது இருக்குங்க. ஆக்சுவலா வினேஷ் போகத் அவர்கள் வந்து கியூபாவை சார்ந்த ஒரு வீராங்கனையை வீழ்த்தி விட்டு அவங்க வந்து ஃபைனல்ஸுக்கு வந்து முன்னேறிட்டாங்க வினேஷ் போகத் அவர்கள். ஆனா திடீர்னு ஒரு செய்தி வந்து உலா வந்துட்டு இருக்கு. அதாவது அவங்க வந்து 50 கிலோ எடை பிரிவுல தான் அவங்க வந்து மல்யுத்தத்துல வந்து ஈடுபட்டு இருக்காங்க. அந்த போட்டியில தான் அவங்க விளையாடிட்டு இருக்காங்க. 100 கிராம் 50 கிலோவை விட 100 கிராம் அதிகமா இருக்கிறதுல அவங்க வந்து டிஸ்குவாலிஃபைட் பண்ணப்படுறாங்க. அதாவது எந்த மெடல்ஸும் கிடையாது, அவங்க வந்து தகுதி நீக்கம் செய்யப்படுறாங்க அப்படிங்கிற ஒரு செய்தி வந்து இப்போ உலா வந்துகிட்டு இருக்கு. இது சம்பந்தப்பட்டு நம்மளோட இந்தியர்கள் வந்து பயங்கரமா குதிச்சு எழுந்துட்டு இருக்காங்க. இது சம்பந்தப்பட்டு மற்ற ஒரு வீரர், அவரு பாக்ஸர், அவர் ஆக்சுவலா அவரும் மெடல்ஸ் எல்லாம் அடிச்சிருக்கு, பிரான்ஸ் அடிச்சிருக்காரு வேணுமோ, அவர் வந்து இது சம்பந்தப்பட்டு பேசுறாரு. ஆக்சுவலா இந்த மல்யுத்த போட்டியில வந்து இந்த 100 கிராம்லாம் ஒரு பெரிய விஷயமே கிடையாது. ஸோ இது சம்பந்தப்பட்டு இவங்க வந்து வினேஷ் போகத் அவர்களை வந்து டிஸ்குவாலிஃபைட் பண்ணியிருக்காங்கன்னா கண்டிப்பா இந்தியாவுக்கு எதிரான ஒரு மிகப்பெரிய ஒரு சதி வந்து யாரையோ செஞ்சுக்கிட்டு இருக்காங்க அந்த ஒலிம்பிக்ஸ் லெவல்ல அப்படிங்கிற ஒரு விஷயத்த வந்து அவர் வந்து ஒரு போக்குல அவர் வந்து அதை வந்து வெளிப்படுத்தி இருந்தார். ஸோ அந்த மாதிரி இருக்கும்போது வினேஷ் போகத் அவர்கள் வந்து நிறைய நாட்கள் இதற்கான பயிற்சிகள் வந்து எடுக்கப்பட்டிருக்கு. அவங்களுடைய சொந்த ஊரான ஹரியானாவை சார்ந்தவங்க தான் அவங்க. 29 வயது என்பது ஆகிறது. அவங்க வந்து இதுக்கு முன்னாடி 53 கிலோ மல்யுத்த பிரிவுல அந்த மாதிரியான போட்டியில வந்து கலந்துக்கிட்டு அவங்க வந்து விளையாடுவாங்க. பட் இப்போ வந்து 50 கிலோ பிரிவுல வந்து கலந்துக்கிட்டு இந்த மாதிரி அவங்க வேர்ல்டு சாம்பியனை வந்து அடிச்சு ஃபைனல்ஸுக்கு போகும்போது கடைசியில ஒரு 100 கிராம் எடை கூட இருக்கு அப்படிங்கிற அந்த விஷயத்த சொல்லி அவங்க வந்து டிஸ்குவாலிஃபைட் பண்ணும்போது அவங்களோட மனசு எந்த அளவுக்கு கஷ்டப்பட்டிருக்குங்க. ஆக்சுவலா இப்போ ஒலிம்பிக்ஸ் அந்த இடம் நடக்குது பாத்தீங்களா, ஒலிம்பிக்ஸ் நடக்குது பாத்தீங்களா, அங்க இருக்கக்கூடிய ஒரு ஹாஸ்பிட்டல்ல அவங்க வந்து ஹாஸ்பிட்டலைஸ்டு பண்ணப்பட்டிருக்கு, மருத்துவமனையில சேர்த்திருக்காங்க. ஏன்னா அந்த அளவுக்கு அவங்களுடைய உடல் எடையை வந்து குறைக்கணும்ட்டு அவங்க வந்து டயட் இருந்திருக்காங்க, ஃபாஸ்டிங் இருந்திருக்காங்க, அதுக்கப்புறம் கடுமையான உடற்பயிற்சி பண்ணியிருக்காங்க, ஏகப்பட்ட விஷயங்கள் வந்து பண்ணியிருக்காங்க. அந்த கனவு வந்து எவ்வளவு பெருசுங்க. ஸோ கேட்கக்கூடிய நம்மளுக்கே இந்த அளவுக்கு பயங்கரமா வலிக்குதுன்னா, அந்த இடத்துல அந்த பெண் வந்து இந்தியாவுக்கு நம்ம கோல்டு அடிச்சு தர போறோம்டா அப்படிங்கிற ஒரு எண்ணம் இருக்கக்கூடிய பெண்ணுக்கு இது எவ்வளவு பெரிய ஒரு வழியாக இருக்குங்க. எல்லாருமே ஒரு எக்ஸைட்மெண்ட்ல இருந்தாங்க. ஓகே, இந்தியாவுக்கு வந்து ஒரு தங்க பதக்கமோ இல்ல ஒரு வெள்ளி பதக்கமோ கிடைக்க போகுது மல்யுத்தத்துல அப்படிங்கிற ஒரு திகழ்ப்புல இருக்கும்போது திடீர்னு இது போன்ற ஒரு விஷயத்த சொல்லும்போது கண்டிப்பா எல்லாருக்குள்ளயும் ஒரு பயங்கரமான ஒரு கோபம் என்பது வரவழைக்குது. அதே சமயத்துல இது சம்பந்தப்பட்டு நம்ம ஒலிம்பிக்ஸ் கமிட்டி இருக்கும் பாத்தீங்களா இந்தியா அளவுல, அதற்கு ஒரு உச்ச அதிகாரியாக பிடி உஷா அவர்கள் வந்து இருக்காங்க. ஸோ அவங்களே இது சம்பந்தப்பட்டு ஜென்ரலா இந்த ஒலிம்பிக்ஸ் கமிட்டி என்ன சொன்னாங்களோ அதை தான் அவங்களும் வெளிப்படுத்தினாங்க. அதுக்கப்புறம் அவங்களே சொல்றாங்க, எனக்கே ஒரு அதிர்ச்சியாக இருக்கு. ஸோ இது எப்படி நடந்திருக்கும் அப்படின்ற ஒரு விஷயத்த நாங்க வந்து ஒலிம்பிக்ஸ் கிட்ட, அந்த டீம் இருக்கும் பாத்தீங்கன்னா ஒலிம்பிக்ஸ்ல இருக்கக்கூடிய மல்யுத்த டீம், அந்த டீம் அதிகாரிகள் கிட்ட எல்லாம் பேசிக்கிட்டு இருக்கோம். அதே சமயம் பிஎம் நரேந்திர மோடி அவர்கள் வந்து அந்த பெண் வினேஷ் போகத் அவர்கள் கிட்ட வந்து பேசி இருக்காங்களாம். அதே சமயத்துல பஞ்சாபோடைய சிஎம் அவர்கள் போயிட்டு வினேஷ் போகத் அவர்களுடைய அந்த குடும்பத்தை வந்து மீட் பண்ணி இருக்கக்கூடிய விஷயங்கள் எல்லாமே ஒண்ணா வெளியே வருதுங்க. அதே சமயத்துல ஒரு பேர் இடியாக இப்போ ஒரு செய்தி வந்து உலாவ வந்துகிட்டு இருக்கு. இது வந்து உண்மையான ஒரு செய்தியான்ட்டு எனக்கு தெரியல, பட் என்னால சோசியல் மீடியாஸ்ல வந்து பார்க்க முடிஞ்சது. ஸோ வினேஷ் போகத் அவர்கள் வந்து தன்னுடைய ஓய்வை வந்து அறிவிச்சிட்டாங்க அப்படிங்கிற ஒரு விஷயத்த வந்து சொல்லிக்கிட்டு வராங்க. ஸோ ஒரு பெண்ணுங்க, ஒரு சாதிக்க துடித்த ஒரு பெண்ணுக்கு எவ்வளவு பெரிய ஒரு பேரிடியை கொடுத்து இந்த மாதிரி உட்கார வச்சுட்டாங்களே அப்படிங்கிற ஒரு கோபம், ஒரு ஆதங்கம் வந்து மனசுல இருக்குங்க. ஒரு சகோதரி, கோல்டு அடிக்கக்கூடிய நம்மளுடைய சகோதரி, கடைசியில அவங்க வந்து 100 கிராம் எடை கூட இருக்கு அப்படிங்கிற ஒரு கதைகளை கட்டி அவங்களை வந்து ஓரம் உட்கார வைக்கும் போது கண்டிப்பாக இதை பத்தி பெருசா எல்லாருமே பேசணும். ஸோ இந்த நிலையில கூட இந்த ஒலிம்பிக்ஸோடைய அந்த மல்யுத்த டீம்ல இருப்பாங்க பாத்தீங்களா, அந்த அதிகாரிகள் எல்லாமே கிளியர் கட்டா சொல்லிட்டாங்க, நாங்க டிஸ்குவாலிஃபைட் பண்ணது தான், இதுல வந்து எந்த ஒரு மாற்று கருத்துமே கிடையாது, எங்களுடைய கருத்துக்கள்ல வந்து எந்த ஒரு முரண்பாடுமே கிடையாது. ஸோ வினேஷ் போகத் அவர்கள் டிஸ்குவாலிஃபைட் தான் அப்படிங்கிற ஒரு விஷயத்த வந்து அவங்க சொல்லிக்கிட்டு வராங்க. சம்பந்தப்பட்டு இப்ப நிறைய பேர் வந்து அவங்களுடைய கண்டனங்களை வந்து தெரிவிச்சுட்டு வராங்க. ஸோ இந்தியாவே அந்த அளவுக்கு பயங்கரமா கொதிச்சு எழுந்திருக்கு பாரிஸ்ல நடக்கக்கூடிய அந்த மல்யுத்த அந்த போட்டியை எதிர்த்து. என்னன்னு பார்த்தோம்னா, நம்ம வினேஷ் போகத் கிட்ட தோத்த அந்த பெண் வந்து இப்போ ஃபைனல்ஸ் போக போறாங்க. ஸோ இது வந்து எவ்வளவு பெரிய ஒரு அவலமான ஒரு நிலை. ஸோ அந்த அளவுக்கு கஷ்டப்பட்டு உலக சாம்பியனையே வெற்றி பெற்று வினேஷ் போகத் அவர்கள் ஃபைனல்ஸுக்கு போறாங்கன்னும் போது கடைசியில் 100 கிராம் எடை கூட இருக்கு, நீ போக கூடாதுன்னு சொல்லும்போது இது எவ்வளவு பெரிய ஒரு வழியை வந்து தருங்க. ஒரு புறம் இன்னொரு செய்தியும் வளம் வந்துட்டு இருக்கு. அதாவது வினேஷ் போகத் அவர்களுடைய அந்த மல்யுத்த போட்டியில வந்து அரசியல் தலையிடம் இருக்கும். ஏன்னா கடந்த 2023 அன்னைக்கு வந்து போன வருடம் வினேஷ் போகத் அவர்களோடு சேர்ந்து நிறைய மல்யுத்த வீராங்கனைகள் வந்து ஒரு போராட்டம் வந்து நடத்துறாங்க. அதாவது ஒரு அரசியல் நபரை எதிர்த்து போராட்டம் பண்ணாங்க. ஸோ அந்த போராட்டம் வந்து எந்த அளவுக்கு வலுத்துது அப்படிங்கிற ஒரு விஷயம் வந்து நம்மளுக்கு தெரியும். ஸோ சில பேர் வந்து இது வந்து பாலிடிக்ஸா இருக்கலாம், ஸோ வினேஷ் போகத் அவர்களை வந்து ஸோ இந்த மாதிரி போயிட்டு தாக்கிட்டாங்க அப்படின்ட்டு ஒரு புறம் ஒரு சிலர் வந்து பேசிக்கிட்டு தான் இருக்காங்க. பட் உண்மை என்னவென்று போக போக தான் தெரியும் நண்பர்களே. அதை வந்து நம்ம வந்து பொறுத்திருந்து பார்ப்போம். இந்த மாதிரியான நிலையில அவங்களுக்கு வந்து உடம்புல நீர்ச்சத்து வேற குறைஞ்சி அந்த அளவுக்கு உடலை வந்து ஸ்லிம் ஆக்கணும்,
ஸோ எடையை வந்து குறைக்கணும் அப்படின்றதுக்காக அவங்க வந்து பாவம் மருத்துவமனையிலாம் சேர்க்கப்பட்டு வந்துட்டு இருக்காங்க. கண்டிப்பா அந்த சகோதரிக்காக எல்லாருமே நம்ம நாட்டில் இருக்கக்கூடிய மிகப்பெரிய தலைகள் எல்லாருமே குரல் கொடுக்கணுன்றது தான் என்னுடைய விருப்பம். பொறுத்திருந்து பார்ப்போம் என்ன நடக்குது அப்படிங்கிற ஒரு விஷயத்தை. தொடர்ந்து இணைந்திருங்கள் கோகுல் டேக்குடன். உங்களுடைய கமெண்ட்ஸ் வந்து கண்டிப்பா இந்த இடத்துல வந்து தேவை. அதை வந்து தயவு செஞ்சு பண்ணிட்டு போயிருங்க. நான் வந்து உங்களை அடுத்த வீடியோல பார்க்குறேன். பை ஃப்ரெண்ட்ஸ்.